வாங்க ஒரு முட்டை பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதால் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு இட்லி மாவு, இதால் ஒரு கப்பு ஜீனி, ஒரு 25 கிராம் இருக்கும் இந்த ஜீனி. ஒரு முட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு பலகாரத்துக்கு வர சோடாப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும், கொஞ்சோண்டு உப்பு. ஏன்னா இட்லி மாவில் உப்பு இருக்கும், அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. இனிப்பு போடுறோம்ல, அதனால கொஞ்சமாக போட்டால் போதும். சேர்த்து இப்படி கலந்து விட்டுருங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கலந்து காமிக்கிறோமாங்க. நம்ம ஊற்றுற அளவு, பணியாரம் ஊற்றுற அளவுக்கு கரைச்சிக்கணும். இப்போ பாருங்க, மாவு இப்படி கலந்து எடுத்துட்டோம் பாருங்க. மாவு எப்படி பந்து மாரி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் பணியாரங்கள் வச்சு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டா போதும், ரொம்பலாம் எண்ணெய் தேவையில்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். என்ன பண்ணுறது, எல்லாம் சீப்பு பிரச்சனை தெரிஞ்சிருக்கு. எல்லாம் வெந்து வந்துட்டு இப்போ பரட்டி விட்டுக்குவோம். எப்படி வந்துருங்க, எப்படி பந்தா இருக்கு பாருங்க. எல்லாம் பரட்டி விட்டாச்சு. எந்த பிறகு எடுத்துக்குவோம். நல்லா வெந்து வந்துட்டு இப்போ எடுத்துக்குவோம். இந்த பாருங்க, பணியாரம்லாம் சுட்டு எடுத்தாச்சு. முட்டை பணியாரம் சுட்டு எடுத்துட்டேன். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பணியாரம் நல்லா பஞ்சு பஞ்சாக நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் சாயங்காலம் நேரத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நான் முட்டை பணியாரம் ரெடி ஆகிட்டு எப்படி வந்திருக்கு பாருங்க. பந்தா வந்திருக்கு. நல்லா பொசு பொசுன்னு இருக்கு. சாயங்கால நேரத்தில் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.